நவபாஷாணத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. For call 7667975266. சீமான் வந்துட்டு இந்த ஆணவ பேச்சு, இந்த திமிர் பேச்செல்லாம் தேவையில்லை. நீ எல்லாம் ஒரு சிஎம்மா வந்து இந்த நாடு எங்கே உருப்பட போகுது? இந்த ஆளும் வந்துட்டு பெரிய வந்து அசிங்கமா பேசுறதும் தவறு. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அவங்க கூட உட்காந்துருக்க பொம்பளை பிள்ளைங்க, அதுங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா, இல்லாட்டி அதெல்லாம் பொம்பளைங்களா இல்லாட்டி வேற எதாவது விடுதுங்களான்னு தெரியல. ஏன்னா அதுங்க சிரிக்குதுங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் ஆகுது. இதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குது? சொன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்குதோ 3 குழந்தைங்க இருக்குதோ, என் பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்தா, உன் பிள்ளைங்க பார்த்தா நீ பண்ண தவறுக்கு தானே உன் பிள்ளைங்க இதை பார்க்க போகுது. அவ்வளோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பொண்ணு தானே. அப்போ நீ என்ன அசிங்கமாக பேசுகிற? நீ விரும்பி தானே வந்த, இப்படி எப்படின்னா விரும்பி வந்தால் அதுக்கு நீ என்னன்னாலும் பண்ணலாமா? உன்னையெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு அசிங்கமாக உட்காந்துக்க போகணும். இல்லை, இந்த காளியம்மாவும் ஒரு நாள் ஆடிச்சு இந்த இதே சீமானோட. காளியம்மானோட ரெக்கார்டட் ஸ்பீச், இந்த காளியம்மாவோடதும் சீமானும். இந்த சீமான் வந்து சாட்டை தோரையும் இந்த பொம்பளையும் ஏதோ அசிங்கமாக பேசுகிறான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு இந்த விஜயலட்சுமியை பற்றி பேசும்போது நீயும் கூட சேர்ந்து சிரிச்சான். இப்போ வந்து பொம்பளை பொறுக்கிங்க அதிமுகலையும் இருக்குது, திமுகலையும் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது, பிஜேபியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பிஜேபி வந்து பெரிய வந்து என்ன சொல்கிற ஆன்மீகம் சொல்லிட்டு அவங்க பண்ணுற ஆட்டூலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆள் வந்து நீ விரும்பி தானே நீ என்னோட பட்டியல அசிங்கமாக பேசுறது வந்து கொச்சையான பாஷை. அதை வந்துட்டு ஒரு டாக்டர் ஷர்மிலான்னு சொல்லிட்டு இந்த விசிகாவில் இருக்க பாலாஜி எம்எல்ஏவோட ஒய்ஃபு நல்லாவே கேட்டிருக்காங்க, டாக்டர் செருப்பை கழிச்சு உன்னை அடிக்கணும்னு சொல்லி. நேற்று சீமான் வந்து வலசகாவகத்தில் வந்து ஆஜராக, ஏன் எதனால் ஆஜரானார் அது அவங்களோட? அவங்க வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னால் வந்து அந்த ஆளுக்கு போய் வந்து சமன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களை என்கொயரி பண்ணணும், அந்த விஜயலட்சுமி அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது இந்த ஆள் மேலே. தன்னை வந்து 7 தடவை கற்பழிச்சிருக்கிறான், அதுக்கப்புறம் இந்த கருவை அழிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அதுக்காக இந்த ஆள் வந்து ஏதோ வெளியூர் போயிருக்குது, அவங்க வீட்டில் போய் கொடுத்து அவங்க பொண்டாட்டி எல்லாருமே பேசியிருக்காங்க. போலீஸும் அராஜகம் பண்ணிக்கிறா. அதில் வந்து நான் வந்து போலீஸ் அராஜகம் பண்ணியிருந்தா தப்பு தான். ஆனால் இந்த ஆளும் வந்துட்டு பெரிய வந்து அசிங்கமாக பேசுகிறதும் தவறு. பொம்பளைங்களை உட்கார வச்சுட்டு அந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கணும். என்னமோ சிரிச்சிட்டு இருக்காளுங்க. வந்துட்டு அந்த பொண்ணு நடிகையாகவே இருந்திருக்கலாம். இவன் என்ன ஏமாத்தினோனோ இல்லை அவங்கக்குள்ளார என்ன இருந்தால் அது வந்து அந்த 4 வால்குள்ளார அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நான் எப்படி விஷாலத்தில் சொன்னேனோ, நம்ம சர்டன் டைம்ஸ் வந்து நம்ம யாரையும் கொச்ச பண்ண உள்ளார நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் தான் ஒரு பெண். இந்த ஆள் வந்துட்டு தனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமோ தெரியாது, என்னமோ சொன்னால் எனக்கு 2 குழந்தைங்க இருக்குதோ 3 குழந்தைங்க இருக்குதோ, என் பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்தா, உன் பிள்ளைங்க பார்த்தா நீ பண்ண தவறுக்கு தானே உன் பிள்ளைங்க இதை பார்க்க போகுது. அவன் வந்துட்டு போலீஸை திட்டுறான், என்னடா இப்படி எப்படி என் பிள்ளைங்களோட மனசு எப்படி இருக்குன்னா, சரி உன் பிள்ளைங்க மனசு தப்பு பாவம் கஷ்டப்படக்கூடாது. அப்போ அந்த பிள்ளையும் ஒரு பொண்ணு தானே, அவ்வளோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பொண்ணு தானே. அப்போ நீ என்ன அசிங்கமாக பேசுகிற? நீ விரும்பி தானே வந்த, இப்படி எப்படின்னா விரும்பி வந்தால் அதுக்கு நீ என்னன்னாலும் பண்ணலாமா? நீ என்ன போய் பேசுனியோ அது தெரியாது. ஆனாலும் நீ வந்து நல்ல விதமாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருந்தா நீ கொச்சப்படுத்துறல பப்ளிக்கில். இதை வந்து இந்த பெண்கள் அங்கே உட்காந்துட்டு சிரிக்கிறாங்க பாருங்கள், அந்த பெண்களை தான் தப்பு சொன்னோம். இவங்கெல்லாம் வந்து இவனையெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு அசிங்கமாக உட்காந்துக்க போகணும். இல்லை, இந்த காளியம்மாவும் ஒரு நாள் ஆடிச்சு இந்த இதே சீமானோட. இப்போ இதே காளியம்மானோட ஸ்பீச், ரெக்கார்டட் ஸ்பீச், இந்த காளியம்மாவோடதும் சீமானும். இந்த சீமான் வந்து அந்த சாட்டை தோரையும் இந்த பொம்பளையும் ஏதோ அசிங்கமாக பேசுகிறான். அப்படின்னா அந்த சாட்டை தோரை சமயம் அதோட இருக்கிறது என்னமோ அவங்களுக்குள்ளார என்ன வரவு செலவோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த காளியம்மாள் வெளியே வந்து பேசும்போது அப்போ அந்த ஆள் வந்துட்டு இந்த விஜயலட்சுமியை பற்றி பேசும்போது நீயும் கூட சேர்ந்து சிரிச்ச, நீயும் அசிங்கமாக பேசுகிற. அதனால வந்துட்டு பெண்களை பற்றி அசிங்கப்படுறது முதல் தவறு. ஓகே, வந்துட்டு என்னதான் இருக்கட்டும்,
இந்த ஆள் வந்து நீ விரும்பி தானே நீ என்னோட படுத்த எப்படிலாம் அசிங்கமாக பேசுறது வந்து கொச்சையான பாஷை. அதை வந்துட்டு ஒரு டாக்டர் ஷர்மிளான்னு சொல்லிட்டு இந்த விசிகாவில் இருக்க பாலாஜி எம்எல்ஏவோட ஒய்ஃபு நல்லாவே கேட்டிருக்காங்க. தட் இஸ் செருப்பை கழிச்சு உன்னை அடிக்கணும்னு சொல்லி அவங்க பேசுகிறது. இது என்னோடய வார்த்தைகள் இல்லை, அவங்க நேற்று நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்களோட பேட்டி. ஆனால் அதே ஷர்மிளா இந்த ஆளும் கட்சியில் இந்த அயோக்கியர்கள் இப்போ இந்த ஞானசேகரன் வந்து அங்கே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த பொண்ணை மானபங்கம் பண்ணான். அதுக்கப்புறம் நிறைய இந்த மந்திரிங்களுக்கு இவன் சப்ளை பண்ணுறான், சப்ளை அண்ட் சர்வீஸு. அப்போ அந்த மந்திரிங்க பற்றி, அந்த எம்எல்ஏஸ் பற்றி, அந்த அயோக்கியர்கள் பற்றியும் நம்ம பேசுகிறோம். இப்போ நான் வந்துட்டு யார் தப்பு, நான் தப்பு, நானே நாளைக்கு வந்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்து இந்த வேலை பார்த்தோன்னா என்னையும் செருப்பை கழட்டி அடிக்கணும். ஓகே, அப்போ வந்துட்டு இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் நான் டெஃபரெண்டாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அது ஏன் நீ செலக்டிவ், நீ ஒரு படித்த பெண் தானே. அப்போ வந்து நீ வந்து 4 பூச்சி அந்த மாதிரி நிறைய இருக்குது வெரைட்டிஸ். அப்போ வந்துட்டு அவங்க எவ்வளோனா ஒன்று விவாகரத்து பண்ணிவிட்டு 10 பண்ணிவிட்டு அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டோ இல்லாட்டி ஒரு புருஷனை வச்சுட்டோ திருப்பி இன்னொரு ஆளோட போகிறதோ இல்லாட்டி இன்னொரு பொம்பளையோட போகிறதோ அது தவறு தான். ஓகே, அப்போ வந்துட்டு ஐ அப்ரிஷியேட் ஷர்மிளா நல்லாவே கேள்வி கேட்டிருக்காங்க. பட் வந்துட்டு அது ஏன் உங்கள் அலையன்ஸ் பார்ட்டிலையும் தப்பு நடக்குது இல்லை, அப்போ அவங்களையும் தான் பேசுகிறோம். இப்போ வந்து பொம்பளை பொறுக்கிங்க அதிமுகலையும் இருக்குது, திமுகலையும் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது, பிஜேபியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பிஜேபி வந்து பெரிய வந்து என்ன சொல்கிற ஆன்மீகம் சொல்லிட்டு அவங்க பண்ணுற ஆட்டூலியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே தான் பேசணும். படித்தவங்க நம்ம வந்து யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து இவங்க இப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த ஜகி பற்றி பேசும்போது இவனுங்களும் பொம்பளை பொறுக்கிங்க, இந்த அரசியல்வாதிகளும் பொம்பளை பொறுக்கிங்க, நிறைய பியூரோக்ராட்ஸும் பொம்பளை பொறுக்கிங்க. இப்போ நம்ம பாப்பாவோட படித்த ஒரு பையன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா 2வது சம்சாரம், தட் இஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அது தெரியாது. அந்த ஆள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ அந்த அம்மா செத்தப்போ அந்த ஆள் இப்படி தான் பணமே கொடுக்கல அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து பியூரோக்ரஸிலேயே நிறைய பேர் பொம்பளை பொறுக்கிங்க இருக்கானுங்க, வேறு போலீஸாக இருக்கட்டும் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும். அப்போ இந்த படித்த பரதேசிகளை வந்து இப்படி பொம்பளை பொறுக்கிங்களா இருந்தால் இந்த நாடு எங்கே உருப்பட போகுது? இது யார் கேள்வி கேட்குறாங்க? ஒரு சிலர் கேட்குறாங்க. பட் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் தான் கேட்கணும். ஆளுங்கட்சினா விட்டுறது, இல்லாட்டி எனக்கு ஃப்ரெண்டனா விட்டுறது. இப்போ என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதில் இதை வந்துட்டு சீமான் பேசுகிறதும் தவறு. அதே மாதிரி இந்த போலீஸும் போய் அவங்க வீட்டில் போய் அராஜகம் பண்ணுறதும் தவறு. அதுக்கப்புறம் தான் பண்ண தப்பை தான் வந்து பெரிய ஊர்ஜீனப்படுத்திட்டு இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் எமோஷ்னலாக என் பிள்ளைங்க கேட்டால் என்னென்னா, அப்போ நீ யோசிக்கணும். நீ திமிர் பிடிச்சிட்டு உன்னோட இளம் பருவத்தில் நீ தப்பு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி 15 வருஷம் கல்யாணம் அனுப்புகிறோம் என் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னா, உன் பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு வயசு இப்போ வேணால் நீ அப்பான்னு சொல்லி நினைக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வயசு வந்தப்பறம் அவங்க நினைப்பாங்க நம்ம அப்புறம் செஞ்சு தப்புன்னு தான் ஒரு சில குழந்தைங்க நியாயமாக பேசுகிற குழந்தைங்க பேசுவாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதில் சீமான் வந்துட்டு இந்த ஆணவ பேச்சு இந்த திமிர் பேச்செல்லாம் தேவையில்லை. நீ ஒரு தலைவராக நீ எல்லாம் ஒரு சிஎம்மாக வந்து இந்த நாடு எங்கே உருப்பட போகுது? பெண்கள் உயிரெலாம் எப்படி உங்ககிட்ட நாங்கள்லாம் எப்படி வந்து உங்ககிட்ட பேச முடியும்? உங்களெல்லாம் நம்பி வர முடியும். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க அவங்க கூட உட்காந்துருக்க பொம்பளை பிள்ளைங்க அதுங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இல்லாட்டி அதெல்லாம் பொம்பளைங்களா இல்லாட்டி வேறு எதாவது இதுங்களான்னு தெரியல. சாரி, நான் பேசியே தீரணும். ஏன்னா அதுங்க சிரிக்குதுங்க, அதுங்களாம் ரொம்ப எரிச்சலாக வருது. இதில் என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குது? அதே மாதிரி விஜயலட்சுமி கூட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடு. சும்மா ஒரு நேரம் மாமான்னு கூப்பிடாத, அதுக்கப்புறம் ஒரு நாள் வாபஸ் வாங்குறது, இதெல்லாம் தவறு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா கொடு, முதல் நாளே கொடு. அப்புறமே நினச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவன் தான் சொல்கிறான். ஏன் நீ வந்து அந்த பொம்பளை அப்போவே அந்த இதெல்லாம் கொடுக்கல கம்ப்ளைண்ட்டு, முதலே இதெல்லாம் சொல்லி இப்போ என்ன நினச்சி சொல்லுதுன்னா அதுவும் தவறு தான். ஓகே, பட் வாட் எவர் செட் அண்ட் டன் இவன் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தியோ இல்லாட்டி திருட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு சாட்சி இல்லாதவாலே நீ வந்துட்டு அதை தப்பை வந்து ரைட்டுன்னு சொல்ல ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்களா? அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. சீமான் ஆல்சோ ஹஸ் பி பனிஷ்ட். அதே மாதிரி மக்கள் நீங்கள் தான் அவனை வந்து தண்டிக்கணும். நீங்கள் போய் அவனுக்கு வந்து ஓட்டு போட்டு அவனை ஆதரவு காட்டும் போது தான் அவங்களுக்கு தெனாவெட்டா வருது. ஐயா சீமானும் ஒரு பச்சோந்தி தான். நவபாஷானத்தில் வாராகி வியாதிகள் தீர கெட்ட சக்திகள் நீங்க கடன் நீங்க தொழில் பெருக நவபாஷான நீர் திருநீர் சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா?
கருத்து வேறுபாடா ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266.